சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 173 அஃபிஷியல் அறிவிப்பு ரிலீஸ் ஆகியிருக்கு. ராஜ்கமல் நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அறிவிப்பு வெளியாயிருக்கு, ஃபோட்டோஸ் என்ன வெளியாயிருக்கு, எல்லாமே நம்ம பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 173வது திரைப்படம், அதாவது ஜெயிலர் 2க்கு அடுத்த திரைப்படம் சுந்தர் சி அவர்களோட சேர்ந்து இணைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதற்கான அஃபிஷியல் அறிவிப்பு இப்போ வெளி ஆகிடுச்சு. அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ராஜ்கமல் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், கமல்ஹாசன் அவர்கள் சேர்ந்து தயாரிக்கிறாங்க இதை. ஸோ அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வெளியே இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் வெளியாக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்கவும் செய்கிறாரு ட்விட்டரில். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருக்கும் இடையே உள்ள சில விஷயங்களை குறித்து, காற்றாய் மலையாய் நதியாய் பொலிவோம் மகிழ்வோம் வாழ்வோம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173ன்னு சொல்லிட்டு பொங்கல் 2027 இது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டையுமே சரி இவங்க ஃபர்ஸ்டாக அறிவிச்சிருக்காங்க. 2027 பொங்கலில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கிளியராக அதுக்கு ஒரு நோட்டீஸ்மே போட்டிருக்காங்க. ராஜ்கமல் மற்றும் ரெட் ஜெயண்ட் இவங்களும் சேர்ந்து தயாரிக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை ரெட் ஜெயண்டும் சேர்ந்து தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அந்த நோட்டீஸ் பேர்லேயே ராஜ்கமல் ஒரு பக்கமும் ரெட் ஜெயண்ட் இன்னொரு பக்கமும் லோகோவுமே சரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இது சுந்தர் சி அவர்களுடைய இயக்கம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வித்தியாசமாக இந்த படத்தில் தலைவரை காமிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெட் ஜெயண்ட் அவர்கள் இந்த படத்தில் அவங்க தயாரிப்பாக இல்லாமல் ரிலீஸ் பண்ணுற விதமாக தான் இருக்கிறாங்க. என்ன ரிலீஸாக இருந்தாலும் அவங்க தயாரிப்புலேயும் சரி சில பங்கு செலுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்தில் இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2வது படம் அருணாச்சலத்துக்கு அப்புறமாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான தலைவருக்கே ஏற்ற மாதிரியான ஒரு மாசான ஒரு படத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.